145 சங்கீதம் 18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை என்று சங்கீதக்காரன் உறுதியாய் உணர்ந்து சொல்லுகிறதை காண்கிறோம். சங்கீதம் 119, 151. அவருடைய வாழ்க்கையில் கண்டு உணர்ந்து அனுபவித்த காரியங்களை அவர் உறுதியாக எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் அறிக்கை செய்கிறதை காண்கிறோம். இன்னும் அநேக நற்காரியங்களை தாவீதிடத்தில் கண்ட ஆண்டவர், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சாட்சியே கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று சவால் விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றெல்லாம் நமது வேதாகமம் கூறுகிறது. நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது, அவருடைய திவ்ய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது அவைகள் உண்மை என்று பரவசப்படுகிறோம். கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளும் போதும் கர்த்தர் நமக்கு அருகில் இருக்கிறதை உணர்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற எந்த இடத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் அதிகமாய் இருக்கிறதை காண்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று இங்கு தாவீது சொல்லுகிறதை காண்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்து, உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று முடிக்கிறார். அநேகரிடத்தில் உண்மை இல்லை, ஏனோ தானோ என்று அவரை கூப்பிடுகிறோம். அல்லது எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டு கர்த்தருக்கு ஒரு நகலை அனுப்பிவிடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை கூப்பிடுவோம். அவர் சமீபமாக வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. ஆமென்.